ஹாய், வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி பூண்டு வெங்காய சட்னி. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் ஆயில் போட்டிருக்கேன். 5 பல்லு பூண்டு கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது ஓரளவு வணங்கி வர்றபோது பல்லாரி வெங்காயம் 2 பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நான் பல்லாரி வெங்காயம் போடுறேன். இப்போ இதை போட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்குவோம். இப்போ இது ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர நேரத்தில் தக்காளி 4 தக்காளி பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டு நல்லா வணக்கிக்குவோம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். மூடி வச்சுக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் சிம்மிலேயே வேகட்டும். இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். சிம்மிலேயே வச்சு கொதிக்க விட்டுறலாம், இல்லைன்னா கருகிடும். இப்போ சிம்மிலேயே கூடவே கொஞ்சமாக சர்க்கரை, நம்ம சர்க்கரை ஒயிட் சர்க்கரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை கரும்பு சர்க்கரையோ வெல்லமோ எது வேணாலும் சரி கொஞ்சமாக போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்கள். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா 3/4 பதமாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகக்கூடாது. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். இது கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள் இதையும் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயத்தூள் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா வணங்கி வரும்போது கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். மல்லி இலை முதல்ல போட்டு வணங்கும்போது நல்லா மல்லி இலை வாசனை சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த மிக்ஸை நம்ம இதோடு சேர்த்து ஒரு கொதி வர விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்ச பூண்டு வெங்காய சட்னி வச்சு பாருங்கள். மூடி வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோட, சாதத்தோட, சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கேயாவது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போக கூட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.